அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாஸ்க் செப்ல தாரா செஞ்ச பறக்கு மீன் அதுதான் செய்ய போறோம். எலிமினேஷன் ரவுண்ட்ல இந்த பறக்கும் மீன் தான் வின் பண்ணுச்சு. அதை எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. பறக்கு மீனுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு, வெந்தயம், குருமிளகு இப்போ இதை போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சது, பூண்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயம் அரைச்சது இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் பச்சையாக தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசம் போக வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி அரைச்சது இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு மஞ்சத்தூள். தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்தளவு தண்ணி விட்டு மசாலா நல்லா கொதிச்சு வரணும். இது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். அவங்க மீன் குழம்பு மாதிரி தான் வச்சு அதுக்கு மேலே மீனை போட்டு தான் எடுத்தாங்க. அதனால் நான் இன்றைக்கி குழம்பாகவே வைக்கிறேன். புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை விட்டுக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். நான் கொதிக்க விட்டு காட்டுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம். குழம்புல போட்டு கொஞ்சம் மீன் வேக விட்டு நம்ம எடுத்து மசியல் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கும். மீன் போட்டு நல்லா கொதிக்குது. எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு வரட்டும். இப்போ லைட்டாக மீன் உடஞ்சிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது மீனும். இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சும்மா 2 கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மீனோட பேர் மட்வா பீஸு. இன்றைக்கி நாங்கள் அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த மீனிலேருந்து அவங்க சதையாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த முள் இல்லாமல் எடுத்து அவங்க அப்படியே கொஞ்சம் மசியல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். மசிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த குழம்பு, மீன் குழம்புல லைட்டாக அதில் ஒரு மசாலா விட்டு அந்த குழம்பை கொஞ்சம் விட்டுக்கிட்டு கலந்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். அவங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்மளும் அதே நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்குது, போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு. மீன் வறுவலுக்கு சதை பீஸாக நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கலாம். அவங்க வெறும் பெப்பரு சால்ட்டு தான் போட்டாங்க. இப்போ நம்ம அதே மாதிரியே போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூனு சில்லி பீஸ் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், காரத்துக்கு போதும். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பிரட்டி வச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ இதில் நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீனை நல்லா வேக விட்டுட்டோம்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம்.
அவங்க தோசை மாதிரி ஊற்றி அதுக்கு மேலே தான் மசாலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு இப்போ நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன். பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன். இதை கலக்கிக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, தோசை மாவு மாதிரியே கலக்கிக்கணும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றுறதுக்கு பேன் வச்சுருக்கேன். ஊற்றிக்கலாம். அடுப்பை குறைச்சே வச்சுக்கோங்க. ஏன்னா அரிசி மாவு வந்து திருப்பும் பொழுது வெடிக்கும், அதாவது உடையும். இதை சுற்றி எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே இப்படி மாற்றினீங்கன்னாக்கா அது உடையாமல் இருக்கும். ஒரு வச்சுட்டு இப்போ இது மேலே வச்சு இப்படி மாற்றிக்கலாம் அந்த பிளேட்டை. இப்போ நான் பிளேட்டை எடுத்துகிட்டு பின்பக்கம் திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி பொறுமையாக செய்யணும். இது வந்து இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் குழம்பு, மீன் குழம்பு விட்டுக்கலாம். வேக வச்ச மீனை மசியலை பண்ணது. இப்போது அந்த பறக்கும் மீன் ஃபைனலுக்கு வந்து அவங்க அந்த 2 விங்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம விங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் வந்து பொரிச்சு எடுத்த ஃபிஷ் வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ் வந்து உள்ளே வச்சுக்கலாம் நம்ம. அவங்க வந்து இதை பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த டாட்ஸ் உள்ளே இருக்கிற டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணுறோம். ஓரளவுக்கு அது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சால்ட்டு தூள் லைட்டாக. இப்போ தாரா செஞ்ச பறக்கும் மீன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. ஆக்சுவலி இந்த பறக்கும் மீன் வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்கரேஷன் பண்ணதுனால தான் அவங்க பறக்கும் மீன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. மற்றபடி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக தோசைக்கு எப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவோம், அந்த மாதிரி அந்த ஸ்டஃபிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் மீன் குழம்போட தோசைக்கு வச்சு சாப்பிட்ட மாதிரி. ஸோ வந்து டெக்கரேஷன் கிட்டத்தட்ட அதே மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். நீங்கள் நேற்று சன் டிவியில் பார்த்த மாதிரியே இந்த டெக்கரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.